ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்க சீரியல் மறுபடியும் அவங்களோட ரீமேக் வரப்போகுது. அதாவது சீசன் 1 வந்து ரொம்பவே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக போச்சு. நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சந்தவனம் அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் வந்து மலையாளம் ஏஷியன்ட்டில் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த சீரியல் முடிவுக்கு அப்புறம் மறுபடியும் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் 2 வந்து இங்கே டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா? அந்த சீரியலோட பூஜையெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் முன்னாடி ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நம்மளோட ஐஸ்வர்யா தமிழில் சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் நடிச்சிருந்தாங்க. இவங்களுமே இந்த சந்தவனம் சீரியலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. சந்தவனம் சீசன் 2 அப்படின்னு சொல்லி நம்மளோட ஏஷியன்ட்டில் மலையாளமில் நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வந்து ரீமேக் ஆக போகுது. இங்கே இருக்கிற அதே கதைக்களம் தான் அங்கேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மலையாளமில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி எடுப்பாங்க. அதே பாண்டியன் ஸ்டாலின் அண்ணாவோட கேரக்டர் அதே மாதிரி 3 பசங்க மருமகள்கள் அப்படிங்கிற மாதிரி சீரியல் வந்து மூவ் ஆகுது. இதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம பாண்டியனோட கதாபாத்திரத்தில் கே மேனன். இவர் தான் வந்து அந்த பாண்டியன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் பண்ணுறாரு. அவருக்கு 3 பையன் 2 பொண்ணு அப்படிங்கிற மாதிரி. இவரை ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு சீரியலில் பார்த்துருப்பீங்க. நம்மளோட விஜயில் டெலிகாஸ்ட் ஆன மௌனராகம் அப்படிங்கிற சீரியலில் தருண் வருண் அவங்களோட அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். ரொம்பவே சூப்பரான ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் தான் இதில் பாண்டியன் அப்படிங்கிற அந்த முக்கியமான ஹீரோ கதாபாத்திரம் பண்ணுறாரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ ஸ்டோரி. ஏன்னா லான்ச்சிங் ஆன அப்போ டிஆர்பி வைஸும் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. சீரியலும் ஸ்டோரி எப்படிடா போக போகுது இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த கதைக்களத்தில் கரெக்டாக ஒரு மேரேஜ் ட்ராக்கை வச்சு ஹையஸ்டான டிஆர்பியை கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு இப்போ சீரியல். கண்டிப்பாக சந்தவனம் 2வும் நல்லா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். வர 17th பிரைம் டைம் ஈவினிங் 7 o'clock வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. வாழ்த்துக்கள் டீமுக்கு.